ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மிஸ் பண்ணுறாப்புல மனமுடைந்து நம்ம அமித் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அமித் அவர்கள் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, பக்கத்தில் திவ்யா இருக்காங்க, ஆப்போசிட்டில் வந்து கலை இருக்காங்க. வினோத்தை பற்றி ரொம்ப உருக்கமாக ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாரு. ஏன்னா நானே ரொம்ப எதிர்பார்த்தேன். அமித் அவர்கள் இப்போ பாருங்கள், நம்ம யாருமே பார்க்குறதில்ல. ஆனால் இதுக்கு முன்னால் வந்து அமித் அவர்கள் வந்து கானவனத்துக்கிட்ட பேசுவார், கமருதன் கிட்ட பேசுவார், அதிகப்படியாக விஜய் பார்வதிக்கிட்ட பேசுவார். நல்லாயிருக்கும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே வந்துட்டு சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறார். ஏன்னா அங்கே சமைக்கும் போது அவர் ஒரு கேஸே போட்டார். யார் மேலே? கானவனத்து மேலே வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை வந்து அதுக்கப்புறமா சமாதானம் ஆகி அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஒரு நட்பு. சரி, இப்போ அதை சொல்கிறார். வினோத் இருந்திருந்தால் நல்லா டார்ச்சர் பண்ணியிருப்பேன். நான் அவனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன மைண்ட் செட்டில் இருந்தான்னு தெரியல அந்த பணப்பட்டி எடுக்க போகுது. ஏன்னா அவர் வெளியில் வந்து வீடியோ வெளியிட்டார். நான் உள்ளே போய் ஃபஸ்ட்டு வேலையாக அவன் பக்கத்தில் யாரையும் நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு. உங்களே முதல்ல நெருங்க விடல, அவர் போயிட்டார். என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திவ்யா வந்து என்ன சொன்னாங்க, இல்லை ஆக்சுவலாக என்னென்னா என்ன தவிர, ஏதாவது திவ்யாவை தவிர மீது எல்லாருமே வந்து தாக்குன விஷயம் நடந்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தாக்கிட்டு போகணும் தானே அப்படின்றாங்க திவ்யா. தாக்கிட்டு போகும்போது நீங்கள் சொல்லிடுவீங்க. உங்கள்கிட்ட யாராவது தாக்க வந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் போயிடுவீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேலேருந்து. நான் இந்த மாதிரி பண்ணேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச, அதுக்கு பயந்துட்டு உங்கள் வாய்க்கு பயந்துக்கிட்டு கிட்ட நெருங்க மாட்றாங்க. ஏன் அவ்வளோ வில்லத்தனமாக தெரிஞ்ச விக்ரம் அப்படியே பதுங்கி ஓடுறாரு. அந்த டிக்கெட் ஃபேனெல்லாம் வந்துட்டு விஜய் போகிறத விறுன்னு வீசினவங்களாம் திவ்யா கிட்ட போனாங்களா, குறி தப்பிருச்சான். இந்த பக்கம் ஏன் குறி தப்பல, இது விஜய் பார்வதில்லை அப்படின்ட்டு என்னத்தான் சொல்ல. அப்போது இவரும் சொன்னார் ஆமாம்னு சொல்லதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை வந்து திவ்யா சொல்கிறாங்க இட்டுக்கட்டி. என்னென்னா அது விவரம் தான். யார்? வினோத். கடைசியாக வந்து பெட்டி எடுக்க போகிற சொல்லிட்டு கணக்கு சொல்லிட்டு போகுது. இந்த அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்தா கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்துச்சு போ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் ஒன்று பரவலாப்பட்டுக்குது, வதந்தியானு தெரியாது. டைட்டில் வினர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஒர்க் பண்ண அந்த வார சம்பளம்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த அமௌண்ட் மட்டும் தானே. அப்படி பார்க்கும்போது இது ஒரே சேமாக தானே இருக்கும். ஸோ அதை வந்து நான் சொல்லிட்டு போனதால இவங்க யோசிக்கிறாங்க. மேபி இவங்க கூட யோசிச்சிருக்கலாம், எப்படி நம்மளுக்கு தான் டைட்டில் வினர் வரப்போகுது, 2 பேரும் சேம் அமௌண்ட் தானே அப்படின்னு நினச்சிருக்கலாமான்னு தெரியல. அதை வந்து அங்கே வந்து சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரமாட்டார், நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த ஃபினாலே வாரத்தில்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.